நீங்க உங்களோட வாழ்க்கையில ரொம்பவே லேட்டா ரொம்பவே கம்மியான எனர்ஜி கூட எழுந்துக்கிறீங்களா? தினம் காலையில எழுந்த உடனே உங்களோட மொபைல்ல அலாரம் கிளாக்கோட ஸ்னூஸை வந்து திரும்ப திரும்ப நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல நான் உங்க கூட ரொம்பவே பிராக்டிகலான சில வழிகளை பத்தி சொல்ல போறேன். இதை யூஸ் பண்ணி நீங்க தினம் காலையில ரொம்பவே அர்லியா எழுந்துக்கலாம். அதுவும் எந்த ஒரு சோர்வும் இல்லாம முழு எனர்ஜெட்டிக்கோட. சோ இனி எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். So guys, you are watching Time for Greatness. Welcome to our channel. எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம காலையில ஏன் சீக்கிரமா எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி பாக்குவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதுலன்றது தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அந்த ஹாபிட்டை நீங்க ரொம்பவே ஈஸியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிச்சயம் தான், அதிகாலையில எழுந்துக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே கம்மியான டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமான எந்த ஒரு நாய்ஸும் கிடைக்காது. உங்க மொபைல்ல தேவையில்லாத போன் கால்ஸ், தேவையில்லாத டெக்ஸ்ட் மெசேஜஸ் எதுவும் வரப்போறதுல இந்த நேரத்துக்கு. அண்ட் உங்களோட மைண்டும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ரொம்பவே காமா இருக்கும். சோ இந்த டைம்ல உங்களோட மைண்டை சரியா யூஸ் பண்ணி ரொம்பவே ஒரு விஷயத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இத ரொம்பவே ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள சுத்தி காலையில இருக்கிற என்விரான்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்டிஸ்டர்ப்டா ரொம்ப பியூரா இருக்கும். அது மட்டும் இல்ல गाइस, நம்மளோட பிசிக்கல் அண்ட் மென்டல் மைண்டுக்கும் பாத்தீங்கன்னா யோகா, மெடிடேஷன் அண்ட் எக்ஸசைஸ் பண்றதுக்கு இதுதான் சரியான டைமும் கூட. அண்ட் இன்னொரு ரொம்ப பெரிய பெனிஃபிட் நம்மளுக்கு காலையில எழுந்திருக்கிறதுனால என்ன கிடைக்கும்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் எண்ட் ஆகுற வரைக்கும் ஏகப்பட்ட டைம் இருக்கும். சோ மார்னிங் டைம்ல உங்களுக்கு அதிகமான எனர்ஜி இருக்கிறதுனால நீங்க உங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை உங்களோட லஞ்ச் டைம்லயே வந்து நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். சோ தட் உங்களோட நாளோட எண்ட்ல நீங்க இத பத்தி வருந்த வேண்டியதா இருக்காது. இந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான பீப்பிள் அதிகாலையிலயும் எழுந்துக்கிறாங்க. பட் இது எல்லாமே சாத்தியமாகிறதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்கிரீட்டான பிராக்டிகல் ஸ்டெப்ஸ். சோ தட் நம்ம ஒரு நாள் 2 நாள் கிடையாது, இதை யூஸ் பண்ணி நம்ம தினம் காலையில சீக்கிரமா எழுந்துக்க முடியும், அதுவும் கன்சிஸ்டன்டா. ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா டு ஸ்லீப் early. இது நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் தீரணும். நம்மளோட ஜெனரேஷன் இருக்கிற ஆட்களுக்கு சீக்கிரமா தூங்க போகிறது தான் இருக்கிறதுல ரொம்பவே கஷ்டமான விஷயம், காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறத விட. பட் ஆனா நீங்க இத பாசிபிள் ஆக்கிட்டீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட உங்களோட பாதி வேலை இங்கேயே முடிஞ்சிடுச்சு. நினைச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து 10 மணிக்கு தூங்க போகிறாரு, அதை இன்னொருத்தர் வந்து 1 மணிக்கு தூங்க போகிறாரு. சோ ஆப்வியஸா யார் வந்து 10 மணிக்கு தூங்குறாரோ அவரால தான் காலையில சீக்கிரமா 6 மணிக்குலாம் எழுந்துக்க முடியும். கம்பேரிட்டிவா யார் வந்து ரொம்பவே லேட் நைட்ல தூங்க போகிறாரோ. உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியுமா? சன்செட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட உடம்புல மெலிட்டோனினோட லெவல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாடிக்கு கிடைக்கிற சிக்னல், நம்ம பாடி ரெஸ்ட்க்கு போகணும்னு. இது நான் மட்டும் சொல்லல, ஏகப்பட்ட ஸ்டடீஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா 10 மணிக்கு ரொம்பவே சீக்கிரமா தூங்கலாம் கம்பேரிட்டிவ் டு ஒரு பர்சன் 1 மணிக்கு தூங்க போறத விட. ஏன்னா நேரம் ஆக நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த மெலட்டோனின் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடுமா. சோ இந்த ப்ரொபோர்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல மெலட்டோனினோட லெவல் வந்து அதிகமா இருக்கும் போது நம்மளுக்கு தூங்க போகிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் அதன் கூடவே நம்மளுக்கு கிடைக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னன்றத பார்த்தா நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டியும் ரொம்பவே பெட்டரா இருக்கும். சோ இதனால நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்மளோட நேச்சர் கூட பாத்தீங்கன்னா நம்மள ரொம்பவே சீக்கிரமா தூங்க போகணும்னு சொல்லுது. இத பார்த்துட்டு நீங்க வேணா கேட்கலாம், அப்ப ஏன் எனக்கு 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேன்றத? அதுக்கான காரணங்கள் என்னன்றத பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற கேஜெட்ஸ், இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நேச்சுரல் ஸ்லீப்பிங் டெண்டன்சியை வந்து பாதிக்குது. உங்களோட கேஜெட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு ரூம்ல இருக்கிற லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் படுத்து பாருங்க உங்களோட உடம்பு வந்து எப்படி தூக்கத்துக்கு போகுதுன்றத. இங்க ஐடியா என்னன்றத பாத்தீங்கன்னா உங்களோட மைண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது, பதிலா இந்த டைம்க்கு உங்களோட மைண்டை வந்து நீங்க காம் பண்ணிருக்கணும். சோ இந்த டைம்ல உங்களோட மைண்டை வந்து காம் ஆகிறதுக்காக நீங்க ஏதாவது ஒரு லைட்டான புக்கை வந்து படிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விதமான சோல்ஃபுல்லான மியூசிக் கேட்கலாம், இல்லனா உங்களோட ரூம்ல கூட பாத்தீங்கன்னா ஏதாவது ரொம்பவே காமிங்கான எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி உங்க ரூமை ஃபிராக்ரன்ஸ் பண்ணலாம், இல்லனா ஒரு கோல்ட் ஷவர் எடுக்கலாம், இல்ல நீங்க செசமே ஆயில் வந்து யூஸ் பண்ணி உங்களோட ஃபீட்டை வந்து நீங்க மசாஜ் பண்ணலாம், நீங்க மெடிடேட் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்ப சொன்ன இந்த விஷயத்துல இருந்து ஏதாவது ஒன்னு இல்லாட்டி 2 விஷயங்க நீங்க உங்களோட மைண்டை வந்து நீங்க காம் பண்றதுக்கு பண்ணலாம். ஆக்சுவலா நிறைய ஆட்கள் வந்து யூஸ் பண்ற ஒரு ப்ரொடக்டிவான விஷயம் என்னன்றத பாத்தீங்கன்னா அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 hour வந்து அலாரம் வந்து செட் பண்ணுவாங்க. எப்படி ஒரு எக்ஸாம்ல வந்து நம்ம பாஸ் ஆகிறதுக்காக இல்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்காக ப்ரிப்பரேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே போலயே நம்மளோட பாடியை ஒரு சவுண்ட் ஸ்லீப்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே எசென்ஷியல் தான். ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்ல அடி வாங்குறதும் அதுல இருந்து மீண்டும் எழுந்து வருதும் லைஃபோட முக்கியமான பகுதின்றத நிறைய பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இந்த விஷயத்தை அவங்களோட லைஃப்ல நிஜமாவே கோ த்ரூ பண்ணவங்களோட ஸ்டோரிஸ் அடங்கிய நியூயார்க்கோட பெஸ்ட் செல்லர் புக் ரைசிங் ஸ்ட்ராங், இந்த புக்கை வந்து நான் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த புக்கோட சமரி பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு குக்கு எஃப்எம்ல அவைலபிளா இருக்கு. நேத்து தான் இந்த புக்கை கேட்டேன். இந்த பவர்ஃபுல்லான புக்கை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு விரும்பினேன். உங்க லைஃபே மாத்தக்கூடிய இந்த புக்ஸோட சமரிஸ் வந்து நீங்க குக்கு எஃப்எம்ல கேட்கலாம். இதெல்லாம் எப்படி என்னால கேட்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா நான் குக்கு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா குக்கு
குக்கு எஃப்எம்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இருக்கு. குக்கு எஃப்எம் இந்த 2023ல ஃபர்ஸ்ட் மந்த் வந்து இந்த ஆஃபர் கொடுக்கறாங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து நீங்க குக்கு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா 50% ஆஃபர், அதாவது 49 ரூபீஸ்க்கு உங்களுக்கு 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். உங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய இந்த அக்ஷய் 50ன்றது கூப்பன் கோட வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு குக்கு எஃப்எம் ஓட இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 50% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். இது ஒரு சின்ன காரியம் கிடையாது. ஏன்னா இந்தியாவோட ரொம்பவே லீடிங்கான எக்கச்சக்கமான ஆடியோஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் இருக்கிற குக்கு எஃப்எம்ன்ற நாலேஜ்ல என்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு சின்ன அமௌண்ட் தான் தேவைப்படுது. சோ அதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, குக்கு எஃப்எம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா மாத்திடுங்க. நாலேஜ் கெயின் பண்ணுங்க அண்ட் உங்களோட லைஃப் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போங்க. சோ கைஸ், நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, குக்கு எஃப்எம் ஓட லிங்க்கும் டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். சோ இப்பவே கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் விசிட் பண்ணுங்க. சோ கைஸ், பேக் டு தி டாபிக். ஸ்டெப் 2, டு ஸ்லீப் early, it's important to go to bed early. So friends, இது சாத்தியமாகிறதுக்காக நம்மளோட சாப்பாடை ரொம்பவே சீக்கிரமா சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளோட கடைசி சாப்பாடை ரொம்பவே லைட்டா வச்சுக்க பாருங்க. அப்படி ஒருவேளை நீங்க அன்ஹெல்தியான ரொம்பவே ஹெவியான ஃபுட்ஸை வந்து நீங்க நைட் நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா, சோ இதனால நீங்க மறுநாள் காலையில சீக்கிரமா எழுந்துக்கிற உங்களோட சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாகுது. நீங்க எப்பாச்சும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, ஏதாவது ஒரு பார்ட்டில நீங்க அதிகமா சாப்பிடும் போகுது நைட்ல அதிகமா தூங்கியும் உங்களால காலையில சரியா உங்களோட நேரத்துக்கு வந்து எழுந்துக்க முடியாது. அதுக்கான காரணம் என்னன்றத பாத்தீங்கன்னா, உங்களோட உடம்போட ஏகப்பட்ட எனர்ஜி நீங்க நைட்டு சாப்பிட்ட அந்த ஹெவி ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்றதுலயே செலவாகி இருக்கும். சோ இந்த காரணத்தினால மறுநாள் காலையில நீங்க ரொம்பவே எனர்ஜிலெஸ்ஸா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த காரணத்தினால அவ்வளவு சுலபமா உங்களால பெட்டை விட்டு எழுந்துக்க முடியாது. உங்களை சீக்கிரமா தூங்க வைக்கிறதுக்கு கூட பாத்தீங்கன்னா சில ஃபுட்ஸ் இருக்கு. நீங்க தூங்க போகிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி லூக் வார்ம் மில்க் குடிக்கலாம். இதன் கூட வேணும்னா நீங்க ஸ்லீப் ப்ரோமோட்டிங் ஹெர்ப்ஸ் லைக் அஸ்வகந்தா, சாஃப்ரான், நட்மெக், டர்மரிக் அண்ட் சினமன் இந்த மாதிரியான ஹெர்ப்ஸ் வந்து உங்களோட பால்ல வந்து யூஸ் பண்ணலாம். இது உங்களோட நேச்சுரல் ஸ்லீப்பிங் டெண்டன்சியை இன்னும் அதிகரிக்கும். உங்களோட நாள்ல 5 மணிக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு டீ காஃபி குடிக்கிறத வந்து தவறுங்க. ஈவன் நீங்க லேட் நைட்ல உங்களோட ஒர்க் அவுட்ட கூட வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஸ்லீப் சைக்கிளை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணலாம். நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வாழ்றதுனால அர்த்தோட மேக்னெட்டிக் புல்லின் காரணத்தினால நம்மளோட தலைய நார்த் சைடுல வச்சு தூங்குறது வந்து அட்வைசபிள் கிடையாதா. ஈஸ்ட் சைடுல தலை வச்சு தூங்குறது தான் நம்மளுக்கு பெஸ்ட் டைரக்ஷனா. இதன் போலவே நீங்க தூங்கும்போது உங்களோட லெஃப்ட் சைடுல ஒரு கழிச்சு தூங்குங்க. இது உங்களோட டைஜஷனை இன்னும் கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணும். நான் இப்ப சொன்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியை ரொம்பவே அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இது உங்களை மறுநாள் காலையில ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்க உதவி செய்யும். அடுத்த ஸ்டெப் என்னன்றத பாத்தீங்கன்னா, உங்களோட மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க மறுநாள் காலையில சீக்கிரம் எழுந்துக்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க மறுநாள் காலையில வந்து 6 மணிக்கு ஃபிளைட்டை பிடிக்கணும் அப்படின்றத வச்சுக்கலாம். அப்ப நீங்க சீக்கிரம் எழுந்துக்க உங்களோட மொபைல்ல வந்து அலாரம் கிளாக் வைப்பீங்க. ஆனா நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சீக்கிரமா எழுந்துப்பீங்க. இது எப்படி சாத்தியமாகுது? இதுக்கான காரணம் என்னன்றத பாத்தீங்கன்னா, கான்ஷியஸாவோ இல்ல சப்கான்ஷியஸாவோ நீங்க உங்களோட மைண்டை வந்து மறுநாள் காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்காக நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லனா நீங்க உங்களோட ஃபிளைட்டை வந்து மிஸ் பண்ணி விடுவீங்க. இதனால தான் நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க, நீ காலையில எந்த நேரத்துக்கு எழுந்துக்கிறியோ அதை வந்து நீ பில்லோ கிட்ட 3 வாட்டி சொல்லுன்னு. இது உன்னை காலையில சீக்கிரம் எழுப்பி விடும்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்றத பாத்தீங்கன்னா, நம்மளோட மைண்டை வந்து கான்ஷியஸாவோ இல்ல சப்கான்ஷியஸாவோ நம்ம அதை சொல்றோம், நம்மள மறுநாள் காலையில வந்து சீக்கிரமா 5 மணிக்கு எழுப்பி விடணும்னு. நைட்டு நேரத்துல நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி வேர்பலி காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும் அப்படின்றத நீங்க 5 to 10 டைம்ஸ் கூட சொல்லலாம். இப்ப சொன்ன விஷயம் அப்படி உங்களுக்கு சில்லியா தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ நீங்க சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. சரி, ஒரு இம்பார்ட்டன்டான ஃபிளைட்டை பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா மறுநாள் காலையில நம்மளுக்கு என்ன ஒரு வேலை இருக்கு? சோ இது நம்மள அடுத்த பாயிண்ட்க்கு எடுத்துட்டு போகுது. உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ரீசன் கொடுங்க காலையில சீக்கிரமா எழுந்துக்க. குட் ரீசன்னா நீங்க காலையில எழுந்து பிரஷ் பண்ணணும், தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு நல்ல ஒரு குட் ரீசன் கொடுங்க. உதாரணத்துக்கு நான் இன்னில இருந்து என்னோட ஹெல்த் மேல ரொம்பவே நல்லா ஃபோக்கஸ் பண்ண போறேன். சோ அதுக்காக தினம் காலையில நான் பார்க்ல வந்து வாக்கிங் போவேன்னு வச்சுக்கணும். சோ அதுக்காக நான் தினம் காலையில பார்க்ல வாக்கிங் போக போறேன். இல்ல நான் இனி வந்து யோகா வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க போறேன். இதனால என்னோட மைண்டும் பாடியும் ஒரு நாள் முழுவதும் ரொம்பவே ப்ரொடக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இல்ல நான் காலையிலேயே சீக்கிரமா எழுந்து படிச்சிடுவேன். சோ தட் எனக்கு ஈவினிங்ல அதிகமான ஃப்ரீ டைம் இருக்கும். இந்த மாதிரி தான். அப்படி உங்களுக்கு புக் படிக்க ரொம்பவே ஆசையா இருக்கு, பிடிக்கும்னா, ஆனா உங்களோட நாள் முழுவதுல உங்களுக்கு புக் படிக்க நேரமே கிடைக்கலனா, அப்ப நீங்க தினம் காலையில சீக்கிரமா எழுந்துக்கலாம். இல்ல காலையில சீக்கிரமா எழுந்து ஒரு ரைட்டிங் மாதிரியான ஒரு ஹாபி கூட நீங்க டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம் guys. பட் ஆனா நீங்க செட் பண்ற கோல் வந்து ரொம்பவே வர்த்தியா இருக்கணும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க நாளைக்கு காலையில வந்து சீக்கிரமா எழுந்துக்கணும். உங்களுக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. அப்போ நீங்க கண்டிப்பா காலையில சீக்கிரமா எழுந்துப்பீங்க. அதே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறுநாள் காலையில எந்த ஒரு நல்ல ரீசனுக்கும் இல்லாம உங்களை காலையில சீக்கிரமா எழுந்துக்க சொன்னாங்கன்னா, அப்ப நீங்க கண்டிப்பா எழுந்துக்க மாட்டீங்க. நீங்க தூங்கிட்டு தானே இருப்பீங்க. சோ உங்களோட பிரெயினை வந்து கான்ஷியஸா இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரீசனை வச்சு ஃபீட் பண்ணுங்க. அண்ட் இப்ப காலையில உங்களோட மொபைல்ல வந்து அலாரம் அடிச்ச உடனே நீங்க பண்ண ப்ரிப்பரேஷன்
எல்லாமே ஒரு நிமிஷம் நின்னுடும். இந்த முழு உலகமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே அன்ரியலிஸ்டிக்கா தெரியும். இந்த அதிகாலை 5 மணிக்கு நம்ம என்னென்னலாம் டிசைட் பண்ணோமோ செய்யணும்ன்றத அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நம்ம நிறுத்திடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை முழுவதும் நம்ம தினம் தூங்கிக்கிட்டே இருப்போம். இது உண்மைதானே கைஸ்? பட் ஆனா உண்மையான ஃபேக்ட் என்னன்றத பாத்தீங்கன்னா கைஸ், நம்மளோட மொபைல்ல அலாரம் அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான நேரம். அப்படி நீங்க எப்படியாச்சும் அந்த 10 நிமிஷத்தை கான்கர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க காலையில சீக்கிரமா எழுந்துக்க முடியும். இது எப்படின்றத பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டில்ல கேப் வந்து டைட்டா மாட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதை ஓபன் பண்ண நீங்க போட இனிஷியலான எஃபர்ட் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சுலபமா இருக்கும் நீங்க திறக்க. சோ இந்த மாதிரி அந்த டைட்டான கேப்பை வந்து திறக்கிற மாதிரி நீங்க உங்களோட நாளோட முதல் 10 நிமிஷத்தை எப்படியாச்சும் பாஸ் பண்ணணும். அதை பாஸ் பண்றதுக்கான சில வழிகளை நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயம் நீங்க என்ன செய்யலான்றத பாத்தீங்கன்னா, உங்களோட அலாரம் கிளாக்கை வந்து உங்க பெட்டை வச்சு ரொம்பவே அதிகமான தூரத்துல வந்து தள்ளி வைங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்றத பாத்தீங்கன்னா, உங்களோட அலாரம் கிளாக் அடிக்கும் போது நீங்க உங்களோட பெட்டை விட்டு எழுந்து திரும்ப போய் அதை ஆஃப் பண்ணணும். ஸ்னூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சயின்டிபிக்கா என்ன ஒன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்னூஸ் பண்ணி அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண மாட்டீங்களா. இன்ஃபேக்ட் நீங்க உங்களோட ஸ்லீப்பிங் ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் ஆக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெதுவெதுப்பான சூடான தண்ணி குடிக்கலாம். கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி சூடு பண்ணி அதை மெதுவா குடிங்க. நீங்க குடிக்கிற இந்த சூடு தண்ணி உங்களோட பாடி சிஸ்டம் மட்டும் ஆக்டிவேட் பண்றது கிடையாது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட 10 நிமிஷம் பாஸ் ஆயிடும். அண்ட் உங்களோட பாடியும் ரொம்பவே ஸ்லீப்பியா ஃபீல் பண்ணாது. அப்படி இல்லனா நீங்க உங்களோட பால்கனிக்கும் போகலாம். அங்க இருக்கிற கூல் பிரீஸ் வந்து அதுவும் உங்களோட தூக்கத்தை கலைச்சு விட்டுடும். இல்லனா உங்களோட வாஷ்ரூம் போயிட்டு உங்களோட ஃபேஸ்ல வந்து பச்சை தண்ணி வச்சு கூட நீங்க உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க உங்களோட கார்டனுக்கு போயிட்டு கிராஸ் மேல கூட நீங்க நடக்கலாம். நான் காலையில எழுந்த உடனே நான் ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக் என்னன்றத பாத்தீங்கன்னா, உடனேயே என்னோட 2 பாமையும் ரொம்ப விக்ரஸா வந்து ரப் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் என்னோட கண்கள் மேல வந்து நான் வைப்பேன். இதனால என்ன ஆகுதுன்றத பாத்தீங்கன்னா, என் கைகள்ல இருக்கிற அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து என்னோட பாடியை முழுசாவும் எனர்ஜைஸ் பண்ணும். இந்த மாதிரி எதனால செய்யலாம் கைஸ். பட் ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை போக்குற மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் அதுக்கு நல்லது தான். நீங்க காலையில சீக்கிரம் எழுந்த உடனே கண்டிப்பா உங்களோட முதல் நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான எனர்ஜி இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். இதை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க சோர்ந்து போக கூடாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், நீங்க கண்டிப்பா மத்தியான நேரத்துல தூங்கவும் கூடாது. இன்ஃபேக்ட் இது பாத்தீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்கா மறுநாள்ல சீக்கிரமா தூங்கத்தா ஹெல்ப் பண்ணும். அண்ட் நாள் போக போக இந்த புது ரித்தம் பாத்தீங்கன்னா உங்களோட பாடியும் அடாப்ட் ஆயிடும். தினம் காலையில சீக்கிரமா எழுந்துற ஆட்கள் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட தூக்கத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் ஷெட்யூல் இருக்கும். இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இன்னொரு எபிசோட் பாக்குறது, இல்ல கட்டி மொபைல்ல வந்து சோஷியல் மீடியா வந்து ஸ்க்ரோல் பண்றது, இல்ல தேவையில்லாம ப்ரௌசிங் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்துல அவங்க கண்டிப்பா டெம்ப்ட் ஆகவே மாட்டாங்க. அவங்களோட டைம் வந்த உடனே அவங்க கண்டிப்பா தூங்க போயிடுவாங்க. கைஸ், இந்த வீடியோல சொன்ன இந்த விஷயத்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்ப நீங்க மறுநாள் காலையில ரொம்பவே சீக்கிரமா எழுந்துக்க முடியும். அதுவும் எந்த ஒரு சோர்வும் இல்லாம முழு எனர்ஜெட்டிக்கோட. இங்க கோல்டன் ரூல் என்னன்றத பாத்தீங்கன்னா, எவ்வளவு நாட்களுக்கு நீங்க செய்றீங்களோ அவ்வளவு ஈஸி ஆயிடும் இந்த விஷயம். மெதுவா இது உங்களோட செகண்ட் நேச்சராவே உருவாயிடும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாரம் யூஸ் பண்ணணும்ன்ற தேவை கூட இல்லாம போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் என்னன்றத பாத்தீங்கன்னா, காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறது தான். நீங்க அர்லி மார்னிங் எழுந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயமே கிடையாது. உங்களோட நாளோட டோன் பாத்தீங்கன்னா கரெக்டா செட்டா இருக்கும். நீங்க ரொம்ப சீக்கிரமா எழுந்துக்கிறதுனால அந்த நாள் முழுவதும் எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட அதிகமான நேரம் இருக்கு. அண்ட் இதனால உங்களோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்கலாம். உங்களோட மைண்டும் ரொம்பவே காமா இருக்கும். அண்ட் உங்களோட ஹெல்த்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலான விஷயம் இது. அதுக்கப்புறம் என்ன, உங்களோட லைஃப்ல நீங்களும் சக்சஸ் ஆகலாம். நான் உங்களை கண்டிப்பா வற்புறுத்துறேன், இந்த லைஃப் சேஞ்சிங் ஹாபிட்டை உங்களோட லைஃப்ல கண்டிப்பா இன்கல்கேட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்ப மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் அதிகமான அமேசிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்காக நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So guys, stay healthy, stay productive, stay happy. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.